தாத்தா இறந்து விட்டார். நேற்று இரவு வரை நன்றாக இருந்தவர் இப்போது இல்லை. பேரன் சீனுவால் நம்ப முடியவில்லை. இரவு படுக்க போகும்போது கூட, அம்மாடி, தண்ணீர் கொண்டு வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் கொண்டு வந்து தரியாமா என்று அம்மாவை கேட்டாரே. அம்மா வைத்த தண்ணீரை குடித்தாரா என்று திறந்து பார்த்தான். சொம்பு நிறைய நீர் அப்படியே இருந்தது. கேட்ட தண்ணீரை குடிக்க கூட நேரமில்லையோ? எப்போது இறந்திருப்பார்? யாரையாவது அழைக்க எண்ணினாரோ? கூப்பிட்டிருப்பாரோ? உறக்கத்தில் எங்கள் காதுகளில் விழவில்லையோ? பலவாறு எண்ணினான். துக்கமாக இருந்தது. இந்த வீட்டில் அவனை முழுமையாக நம்பும் ஒரே ஜீவன். என் பேரன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீ செய்டா ராஜா என்பாரே. +2 படிப்பை முடித்த போது அப்பாவும் அம்மாவும் அவரவர் கனவுகளை அவன் மீது திணிக்க முயன்றபோது அவர்களை தடுத்து தனது கனவை நோக்கி பயணிக்க உறுதுணையாக நின்றாரே. இப்போது தன் தொழிலில் ஸ்திரமாகிக் கொண்டிருக்கும் போது பிரிந்து விட்டாரே. தன் ஒவ்வொரு வெற்றியையும் அவரிருந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதெல்லாம் கனவானதே. அவனால் தாத்தாவின் இறப்பை ஜீரணிக்க முடியவில்லை. வயதாகி விட்டது என்று தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்தாலும் வீட்டில் இருப்பவர்களை இணைக்கும் பாலம் அவர்தான் என்று சீனு நினைப்பான். அப்படியும் அவர் பேச்சை வேதவாக்காக எடுத்துக்கொள்பவர்கள் அங்கு யாரும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு மட்டும் தாத்தா பேரன் என்ற உறவை தாண்டி ஒரு நட்பு இழையோடி இருந்தது. எப்பொழுதும் எதையாவது வளவளவென்று பேசிக்கொண்டிருக்கும் சுபாவம் இல்லை. சீனுவிடம் மட்டும்தான் அவர் அதிகம் பேசுவதே. பெரிய படிப்பு படித்தவர் அல்ல, ஆனால் மனிதர்களை படிக்க தெரிந்தவர். மனம் நிறைய துக்கத்துடன் பலவற்றையும் எண்ணியவாறு தாத்தாவின் அருகில் அமர்ந்திருந்தான். சும்மா இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஆக வேண்டிய காரியங்களை யார் பார்ப்பது? அப்பா இறைந்தார். கைபேசியை எடுத்து முக்கியமானவர்களுக்கு தெரிவித்தான். டாக்டர் வந்து பார்த்து உறுதி செய்து விட்டு போனார். அக்கம் பக்கத்து வீட்டார் வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். உறவினர்கள் வர ஆரம்பித்தனர். அத்தை வந்தாள். மூக்கை சிந்திக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தோடு, ஐயோ அப்பா, என் மேல உசிரியே வச்சிருந்தீங்களே, இப்படி போயிட்டீங்களே, பெருங்குரல் எடுத்து அழுதாள். அம்மா முகவாயை தோளில் எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு தெரியாதா அத்தையின் பாசம் பொருள் சார்ந்தது என்று? சொத்தில் தனக்கு பங்கு போதவில்லை என்று தாத்தாவிடம் கோபித்துக்கொண்டு 6 மாதமாக பாராமுகமாக இருந்தவள் தானே இந்த அத்தை. தாத்தாவின் மனதை மாற்றிவிட்டதாக அம்மாவையும் அப்பாவையும் சபித்தவள். உறவுகளும் நட்புகளும் கூடிவிட்டனர். வாசலில் பந்தல் போட்டு நாற்காலிகள் நிரம்பின. மற்ற காரியங்களுக்கு ஆட்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். மாலையானது. காரியங்கள் நடக்கத் தொடங்கியது. அப்பா தாத்தாவின் கடைசி கடனை முடித்து வைத்தார். வீடு சுத்தம் செய்யப்பட்டது. மறுநாள் பால். 3ஆம் நாள் படையலுக்கு சமையல் நடந்து கொண்டிருந்தது. நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். காலை பலகாரம் ஆகியிருந்தது. ஒரு தட்டு நிறைய காஃபி டம்ளர்களை அடுக்கிக் கொண்டு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருந்தாள் அத்தை பெண் ரஞ்சனி. அவன் அருகே வந்தபோது ஓரக்கண்ணால் அவனை பார்த்து வெட்க புன்னகையுடன் அவன் கையிலும் ஒன்றை கொடுத்துவிட்டு போனாள். காஃபியை குடித்துவிட்டு வீட்டுக்கு சில பொருட்கள் வேண்டுமென்று அம்மா கொடுத்திருந்த லிஸ்டையும் பையையும் எடுத்துக்கொண்டு கடைக்கு கிளம்பினான். வெளியே வந்து பைக்கில் சாவியை போட்டபோது, சார் போஸ்ட், குரல் கேட்டு திரும்பினான். போஸ்ட்மேன் ஒரு கவரை அவன் கையில் கொடுத்து விட்டு போனார். கடிதமா? யாருக்கு? இப்போதெல்லாம் யார் கடிதம் எழுதுகிறார்கள் என்ற ஆச்சரியத்துடன் பார்த்தான். முகவரியில் அப்பா பெயர் எழுதியிருந்தது. அனுப்பியவர் பெயர் இல்லை. அப்பாவிடம் கொண்டு போய் கொடுத்தான். அவருக்கும் ஆச்சரியம். பிரித்தார். சீனுவும் பார்த்தான். என் குடும்பத்துக்கு மருதமுத்துவாகிய நான் எழுதுவது என்று ஆரம்பித்தது கடிதம். தாத்தாவோட லெட்டர். கூவிவிட்டான் சீனு. என்ன தாத்தாவோட லெட்டரா? எல்லோரும் கூடிவிட்டனர். எப்போ எழுதினார்? எப்போ போஸ்ட் பண்ணி இருப்பார்? எதற்காக எழுதினார்? ஆளாளுக்கு கேட்டுக்கொண்டார்கள். வீடே சலசலப்பானது. எல்லோரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பா அதட்டினார். சீனு, இந்த லெட்டரை சத்தமா படி என்றார். சீனு படிக்க ஆரம்பித்தான். என் குடும்பத்துக்கு மருதமுத்துவாகிய நான் எழுதுவது, பல்லாயிரம் தேனீக்கள் சேர்ந்து கட்டும் தேன்கூடு போலத்தான் ஒற்றுமையான குடும்பமும் பரஸ்பரம் விட்டு கொடுப்பதில்தான் உறவு பலப்படுகிறது.
விட்டு கொடுத்தார் கெட்டுப்போவதில்லை. ஆனால் இங்கு யார் விட்டுக் கொடுப்பது என்பது பிரச்சனை. கணவன் மனைவிக்குள் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் பாகுபாடே இருக்கக்கூடாது. ஆனால் ஈகோவினால் தினமும் வீட்டில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் பிள்ளைகளின் நிலை எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கும் வயது பெண் பிள்ளையை பெற்றோர்கள் நினைப்பதாக தெரியவில்லை. நாளை வேறொரு வீட்டில் வாழப்போகும் பெண்ணிற்கு இதையா கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அவள் கூட்டுப்புழுவாக சுருண்டு கொள்வதை கவனிக்கிறீர்களா என்று தெரியவில்லை. வாழ்வின் இளமையின் முதல் கட்டத்தில் இருக்கும் பெண்ணிற்கு குடும்பம் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும்? அந்த பொறுப்புணர்வு முதலில் பெற்றவர்களுக்குத்தானே இருக்க வேண்டும். படிப்பதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு பெற்றோரை பார்த்தான் சீனு. அப்பாவின் தலை தாழ்ந்திருந்தது. அம்மாவும் குற்ற உணர்ச்சியுடன் தங்கையின் கையை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். சீனு தொடர்ந்தான். என் பிள்ளைகளிடம் இதுவரை நான் நியாயமாக நடந்து கொண்டதாகவே நினைக்கிறேன். குடும்ப சொத்து முழுவதும் நான் சம்பாதித்ததுதான். ஒரு பெண்ணின் திருமணத்தில் தந்தை செய்யும் செலவுகளை யாரும் சொல்லிக் காண்பிப்பது இல்லை. ஆனால் நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட்டும் சொத்தில் பங்கு போதவில்லை என்று குறைபட்டு கொள்ளும் மகளை என்னவென்பது? பெற்றோரை கடைசி வரை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மகனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பதில் தவறில்லை என்பதுதான் எனக்கு நியாயமாக தோன்றுகிறது. சதா கணவனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாலும் தன் மாமியாரின் கடைசி காலம் வரை கவனித்துக் கொண்ட என் மருமகளை வாழ்த்துகிறேன். இப்பொழுது அத்தையின் தலை சாய்ந்திருந்தது. என் அன்பு பேரன் சீனுவுக்கு. தன்னை குறிப்பிட்டு எழுதியிருப்பதை பார்த்தவுடன் பரபரப்பானான். தானும் அவர் மனதை நோகடித்திருப்போமோ நினைக்கையில் படபடப்பாக வந்தது. அருகில் நின்ற ரஞ்சனி, கொடுங்கள் நான் படிக்கிறேன் என்று கடிதத்தை வாங்கினாள். படிக்க ஆரம்பித்தாள். என் அன்பு பேரன் சீனுவுக்கு. என் நம்பிக்கையின் ஆதாரமே நீதான். பொறுப்பானவன். நீ எதை செய்தாலும் உணர்ந்து சரியாக திட்டமிட்டு செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உன் தொழிலில் நீ நிறைய முன்னேறுவாய், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது மட்டும் போதாது. நீ உன் பெற்றோரிடமும் உடன் பிறந்தவளிடமும் இன்னும் ஆழமான நேசம் வைக்க வேண்டும். குடும்பச் சூழல் உனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதை மாற்ற நீயும் முயற்சிக்க வேண்டும். நம் வரையில் நாம் சரியாகத்தானே இருக்கிறோம், அது போதும் என்ற மனப்பான்மையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், பணத்தை தேடுங்கள். வளமான வாழ்க்கைக்கு பணம் முக்கியம். ஆனால் நல்ல உறவுகளும் நம்மை நேசிக்கும் மனிதர்களும் தான் வாழ்வில் நம்மை எப்போதும் ஈர்ப்புடன் வைத்திருக்கும் என்பதை உணருங்கள். இதை நான் உங்களை எல்லாம் ஒரு நாள் அழைத்து சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தேன். நான் சொல்வதை முழு மனதாக கேட்டிருப்பீர்களா என்று எனக்கு சந்தேகமே. ஒருவேளை என் வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போனால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கில்லை. அதனால் கடிதமாக எழுதுகிறேன். என் காலம் முடிந்தவுடன் இதை போஸ்ட் செய்ய சொல்லி என் நண்பன் ராமமூர்த்தியிடம் கொடுக்கிறேன். அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள். தாத்தாவின் கடிதம் நிறைவுற்றது. சில நிமிடங்கள் பலத்த மௌனம். யாருக்கும் பேச வார்த்தைகள் இல்லை. எல்லோர் மனதிலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. சீனுவுக்கும் தான். தன்னைப் போலவே மற்றவர்களும் சுய பரிசோதனையில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சீனு நினைத்தான். வீட்டில் வேண்டாத அமைதி நிலவியது. சீனுதான் மௌனம் கலைத்தான். சீக்கிரம் இலை போடுங்க, நாம எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். அம்மா எழுந்தாள். அத்தையை அழைத்து கொண்டு சமையலறைக்குள் போனாள். தங்கையும் ரஞ்சனியும் சேர்ந்து இலை போட ஆரம்பித்தார்கள். அப்பா சீனுவின் கைப்பற்றி தன் அருகில் அமர்த்தி கொண்டார். சீனு தாத்தாவின் போட்டோவை நிமிர்ந்து பார்த்தான். அவரது இடுங்கிய கண்கள் மலர்ந்து சிரிப்பது போல இப்போது தோன்றியது.